அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கையை வாசிப்போட, நேசிப்போட, நல்ல சிந்தனையோட, நல்ல மனிதர்களை நம் வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்வதன் மூலமாக இந்த நாளை இனிய நாளாக மாற்றிவிட மாட்டோமா என்கிற பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம்னே சொல்லலாம். அது என்ன சார்? நல்ல மனிதர்களை நம்முடைய வழிகாட்டியாக வைத்துக் கொள்ளுதல். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜென் ஜி தலைமுறை இருக்காங்கல்ல சார், நமக்கு இன்ஸ்டாகிராமில் யார் யார் இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்கன்னு தெரியுது, யார் யார் ஃபுட் பிளாக் பண்ணுறவங்கன்னு தெரியுது, யார் யார் ஊரெல்லாம் போய் சுற்றி காட்டுறவங்கன்னு தெரியுது, யார் யார் ரிசார்ட்டுக்கு போய் அதை பற்றி ரிவ்யூ பண்ணுறாங்கன்னு தெரியுது, யார் யார் சினிமாவை பார்த்து சினிமாவினுடைய ரிவ்யூ கொடுக்குறாங்கன்றது தெரியுது, யார் யார் இப்படியான விஷயங்கள் பண்ணக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் யார் யார், பெரிய ஆட்கள்லாம் யார், அப்படியெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. வண்டி ஓட்டுறவங்க யார், இந்த கடிதத்தை படித்து திட்டுறவங்க யார், இவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க சார். எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அவங்க ஊரில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் பேர் என்னன்னு கேளுங்க, தெரிய மாட்டேங்குது சார். எம்எல்ஏக்கும் எம்பிக்கு என்ன வித்தியாசம்னு கேளுங்க, படித்த இளைஞர்களுக்கு தெரியல சார். யாருப்பா உங்க ஏரியாவோட எம்எல்ஏ பேர் சொல்லு, பணம் தெரிய மாட்டேங்குது சார். அவன் கேட்குறான், இப்போதானே ஒரு எலெக்ஷன் இருந்துச்சு, இப்போ இதுக்கு திரும்ப இன்னொரு ஒரு எலெக்ஷன் வருதுன்றான். உனக்கு எம்எல்ஏ எலெக்ஷன்னா என்ன, எம்பி எலெக்ஷன்னா என்னன்னே படித்தவர்களுக்கு தெரியல சார். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தலைமுறைக்கு யார் வழிகாட்டியாக இருப்பதுன்னே அவங்களுக்கு தெரியலையே. இந்த சமூக வலைதளங்களை வர்றவங்களை பார்த்துட்டு தலைவான்னு கத்துறான், சினிமாவில் வர்றவங்களை பார்த்து தலைவான்னு கத்துறான். இவன் எங்கிருந்து வாழ்க்கையை மாற்ற போறாங்கன்ற ஒரு பெரிய கேள்வி நமக்குள்ள எழுதல. யாருப்பா தலைவன் கேட்டாங்க சார். ஒரு பெரிய பொருட்காட்சி நடந்துச்சு. ஜவஹர்லால் நேரு அவர்கள் டெல்லியில் நடந்த அந்த பொருட்காட்சிக்கு எல்லா தலைவர்களும் அந்த பொருட்காட்சிக்கு போறாங்க. அப்ப இந்த எடை பார்க்குற எந்திரம்னு ஒன்று வந்துச்சுல, அது அப்பதான் வந்துச்சு முத. நீங்க பஸ் ஸ்டாண்ட்லலாம் இப்ப அது இருக்கான்னு தெரியல, முன்னாடிலாம் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கிறப்பெல்லாம் இருந்துச்சு. எடை பார்க்கும் எந்திரம், வெயிட் மிஷின் ஒன்று இருக்கும். இந்த வெயிட் மிஷின்ல நீங்கள் ₹1 காயினை போட்டால் அது உங்களுடைய வெயிட்டை சொல்லும், எவ்வளோ வெயிட் நீங்கள் இருக்கீங்கன்னு அந்த வெயிட்டை சொல்லும். அந்த வெயிட் பார்க்குற மிஷின் ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லலாம் அந்த காலத்தில் வச்சுருப்பாங்க, ரயில்வே ஸ்டேஷன்லாம் வச்சுருப்பாங்க. இந்த மிஷின் முதல்ல இந்தியாவுக்கு வருது. அப்போ ஜவஹர்லால் நேரு அவர்கள் அவங்களுடைய எல்லா அமைச்சர்களும் போகிறாங்க. நேரு ஏறி நிற்கிறாரு, காயினை போடுறாரு, அவருடைய வெயிட் வருது. இதே மாதிரி ஒவ்வொருத்தராக ஏறி பார்க்குறாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் ஓரமாக கையை கட்டிட்டு வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையோட ஒரு துண்டை போட்டுக்கிட்டு ஓரமாக நிற்கிறாரு. இப்போ அங்கே வந்திருந்தவர் கேட்குறாங்க அவரை கூப்பிட்டு, ஏங்க எல்லாரும் பார்க்குறாங்களே நீங்கள் பார்க்கலையான்னு. அப்போ ஜவஹர்லால் நேரு பதறி அடித்து ஓடி வந்து, எப்பா அவர்கிட்ட கேட்காதையா, பாவப்பட்ட மனுஷையா, அவர்கிட்ட இந்த வெயிட் மிஷினில் போடுறதுக்கு ஒரு காயின் போடுறீங்களே, அந்த காசு கூட வேணாம்னு சொல்லி இருக்கக்கூடிய மனுஷன், அந்த காசு கூட இல்லைன்னு இருக்கக்கூடிய மனிதர்ப்பா, அவர் தன்னலமற்ற தலைவர்ப்பான்னு ஜவஹர்லால் நேரு சொன்ன தலைவர் யார் தெரியுமா? நம் கர்ம வீரர் காமராஜர். அந்த எடை பார்க்கும் எந்திரத்தில் போடுவதற்கான காசு கூட இல்லாமல் ஒதுங்கி நின்ற ஒரு தலைவராக இருந்தவர் காமராஜர் ஐயா. இப்படியான மனிதர்களையும் உங்கள் வாழ்க்கையினுடைய வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ளும் போது தான் நம்ம வாழ்க்கை மாறும். இல்லாட்டினா என்ன தெரியுமா ஆயிடும்? தலைவனும் நீங்கள் ஒருத்தர் ஏற்றுக்கிறீங்கல்ல, அவங்க தன்னுடைய சுய லாபத்துக்காக உங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சுருவாங்க. அவங்களுடைய சுய லாபத்துக்காக, அவங்களுடைய தேவைக்காக உங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சுருவாங்க. நம்மை பயன்படுத்தி கொள்ளாத தலைவர்கள், நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய தலைவர்கள் யாரோ அவங்கள தான் நம்ம தலைவனாக எடுத்துக்கணும் சார். மகாத்மா காந்தியை ஏன் மகாத்மான்னு சொல்கிறோம் தெரியுமா? அத்தனை பேரும் அவரை அவர் கோவப்பட்ட இடம் இருக்கு. அவர் ஒருத்தர் மேலே கோவப்பட்டார். தன்னுடைய சீடுனா ஒருத்தர் வராரு, தன்னை பார்க்கணும்னு ஒருத்தர் வராரு, பயங்கரமாக கோவப்பட்ட இடம் ஒரு இடம். மகாத்மா காந்தி அவர்களை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வராரு. வந்தவர் என்ன பண்ணுறாரு? பாபுஜி, நான் உங்களுக்கு பாத பூஜை பண்ணணும், உங்களுடைய பாதங்களை கழுவணும்னு கேட்குறாரு. இப்போ ஒரு கேட்குறா, எதுக்காகப்போ எனக்கு போய் பாத பூஜை பண்ண போகிற, எனக்கு எதுக்கு நீ பாதத்தை கழுவ போகிறேன்னு. இல்லை, அவர் சொல்கிறாரு, வந்தவர் சொல்கிறாரு, என் பையனுக்கு 5-6 நாளாக காய்ச்சல், நீங்கள் மகாத்மா உங்களுடைய காலை கழுவி பாத பூஜை பண்ணி உங்களுடைய காலை கழுவி அந்த தண்ணீரை எடுத்துகிட்டு போய் என் குழந்தைக்கு கொடுத்தா அவனுடைய காய்ச்சல் குணமாயிடும்ல, அதுக்காக உங்களுக்கு நான் பாத பூஜை பண்ணணும். மகாத்மா காந்தி பயங்கரமா திட்டின இடம் இதுதான். இந்த மாதிரியான மூட நம்பிக்கையோடு இனிமேல் என் முன்னால் வராதே, என்னுடைய அகிம்சையை பின்பற்று, என்னுடைய சத்தியத்தை பின்பற்று, நான் சொன்ன கொள்கைகளை பின்பற்று, இப்படியான மூட நம்பிக்கைகளை எடுத்துக்கொண்டு இனிமேல் என்னை பார்க்க வராதேன்னு மகாத்மா காந்தியடிகள் கோபப்பட்ட இடமாக இந்த இடம் இருக்கு. இப்ப தன்னுடைய சுய லாபத்திற்காக அல்லது தன்னை பெருமைப்படுத்துவதற்காக ஒருத்தர் செய்யக்கூடிய இந்த விஷயத்தை, முட்டாள்தனமான விஷயங்களை யார் ஒருவன் ஆதரிக்காமல் இருக்காங்களோ அவங்களால தான் சார் தலைவனா இருக்க முடியும். நான் சமீபத்தில் படித்த ரொம்ப ரசித்த ஒரு ஜென் கதை. ஒரு துறவி நடந்து போறாரு, ஒரு காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்காரு, பக்கத்தில் இருக்கிறவருடைய காடும் நாடும் சந்திக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து அந்த நாட்டுக்கு உள்ள போறாரு, காட்டுல இருந்து நாட்டுக்குள்ள போறாரு. உள்ள போற இடத்துல அவர் கையில ஒரு சிலம்பு கிடைக்குது.
என்னப்பா இது சிலம்பா இருக்கேன்னு எடுத்து பார்க்குறாரு. அது அந்த நாட்டினுடைய ராணியின் சிலம்பு. இப்போ இவர் எல்லார்கிட்டையும் கேட்குறாரா, இது யாருடைய சிலம்புன்னு கேட்குறாரா? அப்போ எல்லாரும் சொல்றாங்க, இந்த சிலம்பு உங்க கையில் கிடச்சிருச்சா, ரொம்ப நீங்க அதிர்ஷ்டம் பண்ணவருங்க, நீங்க ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவர். ஏன்னு கேட்குறாங்க. இந்த நாட்டினுடைய ராணியினுடைய சிலம்பு இது. இது காணா போய் கிட்டத்தட்ட 1 மாசம் ஆச்சு. இந்த ராஜா ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாரு, 1 மாசத்துக்குள்ளர யார் இந்த சிலம்பை கொண்டு வந்து கொடுத்தாலும் அவங்களுக்கு 1000 பொற்காசுகள் கொடுக்கப்படும். 1 மாசம் கழிச்சு 1 நாள் தள்ளி அந்த சிலம்பை கொண்டு வந்து கொடுத்தாலும் யார் கொடுக்குறாங்களோ அவங்க தலையை வெட்டிடுவேன். யார் கொடுத்தாலும் அவங்க தலையை வெட்டிடுவேன். ஏன்னா அவன் தான் திருநவனா இருக்கணும், பயந்து போய் கொடுப்பான். யார் கொடுத்தாலும் அவன் தலையை வெட்டிடுவேன். அதனால 1 மாசத்துக்குள்ள அதை வந்து கொடுக்கணும்னாரு. இந்த 1 மாசமா நாங்களும் தேடுறோம், எங்கேயுமே இந்த சிலம்பு கிடைக்கல. இன்னைக்கு தான் கடைசி தேதி, உங்க கையில இதை கிடைச்சிருச்சு. நீங்க தாமதிக்காம சூரிய அஸ்தமனத்துக்குள்ள கொண்டு போய் ராஜாட்ட கொடுங்க, அவர் 1000 பொற்காசுகள் சொன்ன மாதிரி கொடுத்துருவாரு. 1000 பொற்காசுகள் வாங்கிட்டு போங்கன்னாரு. ஆனா அந்த துறவி என்ன தெரியுமா சார் பண்ணாரு, அதை அப்படியே வச்சுக்கிட்டேன். மறுநாள் கொண்டு போய் கொடுத்தா மரண தண்டனையில மறுநாள் போய் கொடுத்தாரு சார். இந்த ராஜா அதை பார்த்துட்டு விசாரிச்சப்ப சொல்றாங்க, சார் இவர் ஏற்கனவே நேத்திக்கே இதை எடுத்துட்டாங்க, ஆனாலும் கூட இந்த துறவி இன்னைக்கு வந்து கொடுத்துருக்காரு, இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு அமைச்சர் சொல்றாங்க. இந்த ராஜா கேட்கிறாரு, நேத்திக்கே இது உங்களுக்கு கிடைச்சிருச்சு இல்ல, இதை நீங்க கொண்டு வந்து நேத்திக்கே கொடுத்துருந்தீங்கன்னா 1000 பொற்காசுகளை வாங்கிட்டு போயிருக்கலாமே, இன்னைக்கு கொடுத்தா மரண தண்டனை ஏன்னு ராஜா கேட்கிறாரு. இந்த துறவி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, நான் நடந்து வர்றப்ப இந்த சிலம்பு கிடைச்சிச்சுப்பா, நான் அதை அப்படியே விட்டுட்டு போயிருக்கலாம், அப்படியே விட்டுட்டு போனா பொறுப்பற்றவனா ஆயிடுவேன், எடுத்து நான் வச்சுக்கிட்டேன்னா திருடனா ஆயிடுவேன், நேத்திக்கு நான் கொண்டு வந்து உன்கிட்ட கொடுத்துருந்தேன்னா பணத்தாசை பிடிச்சவனா ஆயிடுவேன். ஆனா இன்னைக்கு நான் கொடுத்தா என்ன விஷயம், அதிகபட்சம் என் தலையத்தானே வெட்டுவேன், மரணத்திற்கு பயப்படாதவன்ப்பா நானு, நீயோ மரணத்தை தான் பரிசாவே தரப்போற, மரணத்திற்கு பயப்படாதவன் நானு, மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருப்பவன் நான், நீ என் தலையை வெட்டினேன்னா எனக்கு சந்தோஷம்ப்பா, அதனால தான் இன்னைக்கு கொண்டு வந்து உன்கிட்ட இந்த சிலம்பை கொடுத்து என்ன அதை கொடுத்தாராங்க. இப்ப இந்த ராஜா இல்ல வணங்கிட்டு சொன்னாராம், சத்தியத்தை கொல்லக்கூடிய சக்தி என் வாளுக்கு இல்லைன்னு சொன்னாராம். சத்தியத்தை கொல்லக்கூடிய சக்தி என் வாளுக்கு இல்லைன்னு சொல்லி வணங்கி, நீங்கள் என் நாட்டிற்கு வழிகாட்டியாக இருக்க முடியுமா, நீங்கள் எனக்கு குருவாக இருக்க முடியுமான்னு அந்த ராஜா அப்பொழுதே அவரிடம் குருவாக இருக்கக்கூடிய அந்த துறவியிடம் சீடனாக சரணடைந்தார்னு இந்த ஜென் கதை வரும். பொருள் மீது பற்றில்லாதவர்கள், மரணத்தை பற்றிய பயம் இல்லாதவர்கள், தங்களுக்கு கீழ் இருப்பவர்களுக்கு உண்மையாக சுயநலம் இல்லாமல் வழிகாட்டக்கூடியவர்கள், காமராஜர் ஐயா போல, மகாத்மா காந்தியடிகள் போல, இந்த துறவியை போல் யார் ஒருவர் வழிகாட்டுகிறார்களோ, யார் ஒருவர் உங்களுக்கு கண்களுக்கு தெரிகிறார்களோ, அவர்களை நீங்கள் தலைவனாக ஏற்றுக்கொள்ளும் போதுதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற முடியும். நன்றி.